ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டாக வாட்டர் ஃபீச்சர்னு வீட்டில் வைக்கணும்னு முடிவு பண்ணப்போ வாங்கின தொட்டி இது சிமெண்ட் தொட்டி. இதில் இப்போ இருக்கிற ஃபிஷ்ஷஸ் உங்களுக்கு பிடிச்சதான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரெட் கலர்லேயும் ஒயிட் கலர்லேயும் இருக்கிறது மோலி ஃபிஷ்ஷஸ்ஸு, பாக்கியெல்லாம் கப்பி ஃபிஷ்ஷஸ்ஸு. இந்த மாதிரி தொட்டிகளை அடிக்கடி எல்லாம் நம்ம க்ளீன் பண்ண வேண்டியதில்லை. 6 மாதத்துக்கு ஒருக்க க்ளீன் பண்ணால் போதும். இந்த டைம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அது மெயினாக பார்த்திங்கன்னா அந்த நத்தைகள் அதிகமாகிடுச்சு. அதுக்காகவே ஃபுல்லாக எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ திரும்பவும் ரீசெட்டப் பண்ணியிருக்கேன். இதில் என்ன மாதிரியான வாட்டர் பிளான்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இங்கே இருக்கிற அல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த ராமநாதபுரம் மீட்டிங் போனப்போ நமக்கு கிடைச்ச ஒயிட் கலர் அல்லியோட லீவ்ஸு. இதிலேருந்து பல்ப்ஸ் உருவாகும், அதிலிருந்து குட்டி குட்டியாக செடிகள் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்கன்னு நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா. 2 லீஃபில் இருந்த பல்ப்ஸ் நமக்கு முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. முளைச்சிட்டு அது கீழேயும் போயிடுச்சு. நான் அதை எடுத்து ஒரு தொட்டியில் நட்டு வைக்கணும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற செடி ஒரு பேம்பு வெரைட்டி சேர்ந்தது. வாட்டர் பேம்பூஸ் அப்படின்னு பொதுவாக சொல்கிறாங்க. பர்டிகுலராக சொல்கிறதுனா வாட்டர் ஹார்ஸ் டெயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 3 டிஃப்ரெண்ட் வெரைட்டியான இடத்துல வளர்கிறதுனால ஒவ்வொரு இடத்துலையும் இதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பேர் மாறுது. ஆனால் ஹார்ஸ் டெயில் தான். தண்ணிக்குள்ளே மட்டும் வளரும்போது இதோட பேர் வாட்டர் ஹார்ஸ் டெயில். சதுப்பு நிலங்கள் மாதிரி இருக்கிற இடத்துல வளரும்போது ஸ்வாம்ப் ஹார்ஸ் டெயில். அப்புறம் ஒரு மணல் பாங்கான இடத்துல வளருது, நார்மலாக நம்ம மண்ணில் வச்சு வளர்த்துறோம் அப்படின்னா அதுக்கு ரஃப் ஹார்ஸ் டெயில் அப்படின்னு பேர். இது பார்க்குறதுக்கு மூங்கில் மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குன்னாலும் இது ஒரு புல் வகையை சேர்ந்தது தான். இதை தண்ணியில் வச்சு நம்ம வளர்த்தினாலும் இதோட பேஸ் நம்ம மண் கண்டிப்பாக கொடுக்கணும். இந்த தாமரையை வளர்த்துறதுக்கு களிமண் கலந்த ஒரு மண் தருவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இதுக்கும் ஒரு பேஸ் வேணும். இது குளங்கள் மாதிரி இருக்கிற இடத்துலலாம் ரொம்ப அதிக அளவு வளரும். இது தண்ணீரில் வளர்த்தும் போது மீன்களுக்கு தேவையான ஆக்சிஜனை இதுவே ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துரும். இந்த செடிகள் வேர்களுக்கு அடியிலேருந்து புது புது செடிகள் உருவாயிட்டே இருக்கும். ஸோ நம்ம பிரித்து வைக்கிறதன் மூலிமா இதை மல்டிப்ளை பண்ணிக்க முடியும். இந்த நுனி இலைகள் எல்லாம் பார்க்கும்போது சவுக்கு மரம் இருக்கு இல்லைங்களா, அதோட இலைகள் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆகஸ்ட் மாதம் ஜோன் மீட்டிங் நடந்தப்போ இதை நான் ஒரே ஒரு தொட்டியில் தான் வச்சுருந்தேன். அதிலிருந்து எடுத்து பிரித்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் ஷேர் பண்ணினேன். அதே மாதிரி இந்த தொட்டியில் இருந்த மீன்களும் நிறைய இருந்ததுனால அதையுமே நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணது போக மிச்சம் இருந்ததை திரும்பவும் 2ஆக பிரித்து நான் 2 குட்டி டப்பாவில் இப்போ வச்சுருக்கேன். இப்போ யாராவது கேட்டால் கூட ஒரு டப்பாவில் இருக்கிறத நம்ம பிரித்து ஷேர் பண்ணிக்க முடியும் இல்லையா, அப்போ ஈஸியாகவும் இருக்குங்கிறனால நான் இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கிட்டு இருக்கேன். இது 2 லிட்டர் வாட்டர் கேன் தான். இது மணி பிளான்ட் தான். மணி பிளான்ட்ல இது ஒரு வகை. இந்த இலைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளுத்த மாதிரி ஒரு லைட் கிரீன் கலர்ல இருக்கும். இதை நியான் போத்தோஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுவும் ராமநாதபுரம் மீட்டிங்கில் கிடச்சது தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாட்டர் பாப்பி அப்படின்னு ஒரு பிளான்ட்டு. இதுவும் புதுசாக நான் ட்ரை பண்ண போகிறேன். பாருங்கள், இதுலேயும் ஒரு நத்தை இருக்குது. ஸோ இந்த மாதிரி நத்தையை பார்க்கும்போதெல்லாம் நான் இப்போ எடுத்து போட்டுட்டு தான் இருக்கேன். என்னதான் முடிஞ்ச அளவுக்கு கழுவினாலும் கூட நமக்கு அந்த பழைய செடிகளை உள்ளே வைக்கும்போது அதில் ஏதாவது 1 2 இருக்கும். இந்த மாதிரி பெருசாகவும் பார்க்கும்போது எடுத்து போட்டுடணும். இப்போ இந்த பாப்பீஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுத்தப்போ அவங்க என்ன கலர் சொன்னாங்கன்னு ஞாபகம் இல்லை. ஆனால் நெட்டில் போட்டு பார்க்கும்போது எல்லோ கலர் மட்டும்தான் இதில் காமிக்குது மெயினாக. இந்த செடியை நான் இந்த குட்டி தொட்டியில் தான் வைக்க போகிறேன். எப்பவுமே நம்ம தண்ணிக்குள்ளே ஒரு செடி வைக்கும்போது அதுக்கான தனித்தனி கப்ஸில் போட்டு வச்சிடுறது பெட்டர். ஏன்னா டைரெக்டாக அந்த தொட்டிக்குள்ளேயே மொத்தமாக மண்ணோ போட்டு அதில் நமக்கு கிடைக்கிற செடியெல்லாம் நட்டு வைக்கிறது கரெக்டான மெத்தட் கிடையாது. இந்த செடியை நடும்போது அந்த வேர்பாகம் மட்டும் உள்ளே போகிற மாதிரி வைங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இது புது செடிகளை ரன்னர்ஸ் மூலம் தான் உருவாக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு அல்லி மாதிரி பல்ப்ஸ் எல்லாம் இதில் உருவாகாது. அந்த ரன்னர்ஸை நம்ம திரும்பவும் மண்ணில் நட்டு வைக்கும்போது தான் அது புது செடிகளை உருவாக்க முடியும்னு நினைக்கிறேன். ரன்னர்ஸ்னால் ஸ்ட்ராபெரி, வல்லாரை இதெல்லாம் கொடி ஓடும் போதே ஒரு கணுக்கும் வேர் வச்சு புது செடிகளை உருவாக்கும். அதே மாதிரி தான் இந்த செடியும் தண்ணிக்குள்ளே இருந்து வளர்ந்தாலும் கூட கணுவுக்கு கணு வேர் வைக்கும்.
அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற வாட்டர் பிளான்ட் வந்து ஃபாக்ஸ் டெயில். இது வந்து எல்லா மீன் கடைகள்லையுமே இது வந்து விற்பாங்க. ஆனால் இப்போ பாருங்கள் என் கையில் இருக்கிறது இதுவும் ஒரு வகையான ஃபாக்ஸ் டெயில் தான். இந்த ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து குட்டி குட்டி இலைகளாக இருக்கும், அதே சமயம் அது வந்து பெரிய பெரிய நீட்டமாக அந்த இலைகளோட அமைப்பே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப புசு புசுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபாக்ஸ் டெயில் நான் சொல்லக்கூடிய அந்த பிளான்ட்டு அதோட ஒரிஜினல் நேம் வந்து கூன் டெயில்னு சொல்கிறாங்க. ஃபாக்ஸ் டெயில் எப்படி மாறுச்சுன்னு எனக்கு தெரியல. இப்போ நான் கையில் வச்சிட்ருக்கிறது வந்து எலோடியா டென்சா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான செடிகள் வந்து ரொம்ப சின்ன அளவுக்கு நமக்கு கிடைச்சா போதும், அதிலிருந்து அது வேர் விட்டு நல்லா பெருசாக வளர்ந்துடும். நான் வந்து குட்டியாக தான் கொண்டு வந்து போட்டேன், இப்போ இந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு. இந்த மாதிரி செடிகள் எல்லாம் நம்ம தண்ணிக்குள்ளே இருக்கும்போது மீன்களுக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து நம்ம தண்ணியில் நல்லாயிருக்கும். அடுத்ததாக நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ஒரு மூங்கில் செடி தான். இது வந்து கட் பண்ணி போட்டிருந்தாங்க எங்கள் ஸ்கூலில். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து இப்போ தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். 2 சின்ன ஷூட்ஸ் வந்து அதிலிருந்து வந்துருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் வேரே இல்லை. இது எப்படி வேர் பிடிக்குமா பிடிக்காதா எனக்கு தெரியல. எதுக்கும் இருக்கட்டும்னு இப்போதைக்கு போட்டு வச்சுருக்கேன். எனக்கு வந்து இது மண்ணில் நட்டு வைக்கலாமா இல்லை தண்ணிக்குள்ளேயே இருக்கட்டுமான்னு ஒரு கன்ஃபியூஷனில் தான் ஓடிட்டுருக்கு. சரி, எதுக்கும் வந்து தண்ணியில் ஃபஸ்ட்டு இருக்கட்டும் வச்சிருக்கேன். ஒரு 2-3 இடத்துல வந்து குட்டி குட்டியாக கணுக்கள் தெரியுது. ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இது வந்து மண்ணில் தான் நட்டிருக்காங்க. இதே தொட்டிலேயே பார்த்தீங்கன்னா 2 விதமான மணி பிளான்ட் இந்த சைடு வச்சுருக்கேன். அந்த பெரிய இலை இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது மார்பிள் போத்தோஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது இது வேறு வெரைட்டி இன்டோர் பிளான்ட்டாக நான் வச்சுருக்கேன். இந்த மார்பிள் போத்தோஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு கலரும் அந்த சைடில் ஒரு கலரும், ஒரே செடி தான், ஒரே செடியிலேயே வித்தியாசமான இலைகளை காட்டும். இந்த பாப்பி பிளான்ட்டை வந்து நான் வந்து மண்ணுக்குள்ளே வச்சுட்டேன். அது வச்ச கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலங்களாக தெரியும். அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக தெளிஞ்சிரும். தெளிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதே தொட்டிக்குள்ளேயே வந்து நான் வந்து குட்டி குட்டியாக நமக்கு அந்த ஒயிட் கலர் அல்லியோட பல்ப்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதையும் வந்து ஜஸ்ட்டு நட்டு வச்சுருக்கேன். இதுக்குள்ளேயே வைக்க போகிறதில்ல. அந்த அல்லி பல்ப்ஸுக்கு தனியாக ஒரு தொட்டி ரெடி பண்ணணும். அது வரைக்கும் இதில் வந்து இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த மண்ணிலேயே லைட்டாக குத்தி குத்தி வச்சுருக்கேன். ஸோ அதுவும் வந்து வளர்ந்துட்டுருக்கு. இந்த சிமெண்ட் பாட்டுக்குள்ளே நம்ம இப்போ 9 வகையான செடிகளை பார்த்துட்டோம். இது இல்லாமையும் வாட்டர் பிளான்ட்ஸ் வந்து நான் வளர்த்திட்ருக்கேன். அதையும் வந்து நம்ம பார்த்துடலாம். இந்த தொட்டிக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் கண்டெய்னரில் நான் வந்து இதை வளர்த்திட்ருக்கேன். இது பேர் வந்து வாட்டர் அம்பர்லா. இதுவும் குளங்கள் மாதிரியான அமைப்பு இருக்கிற இடத்துல அதிகமாக வளரக்கூடியது. இது வைல்டு வெரைட்டின்னு சொல்லலாம். இதை மட்டும் தெரியாமல் நம்ம வந்து டைரெக்டாக ஒரு தண்ணி தொட்டிக்குள்ளே அந்த மாதிரி எல்லாம் வச்சிடவே கூடாது. அந்த தொட்டியில் இருக்கிற அத்தனை இடத்தையும் இது பிடிச்சிரும். கண்டிப்பாக இதுக்குன்னு ஒரு தண்ணி கண்டெய்னர் கொடுத்து அதில் வளர்த்துறது தான் பெட்டர். இந்த டப்பாவோட மூடி எனக்கு உடஞ்சிருச்சுன்னு இந்த டப்பாக்குள்ளேயும் வந்து நான் வச்சுருக்கேன். இதில் தண்ணி ஊற்றி எப்பவுமே நிறச்சி வச்சுருக்கணும். அந்த தண்ணியில் வந்து கண்டிப்பாக ஃபிஷ்ஷஸ் போட்டிருக்கணும். அந்த குட்டி ரெட் கலர் கண்டெய்னர்லேயும் நான் வந்து 4 குட்டி ஃபிஷ்ஷஸ் போட்டிருக்கேன். இந்த செடி பார்த்திங்கன்னா நிஜமாவே ஒரு கொடைக்கம்பி மாதிரி அழகாக விரிஞ்சு வரும். கீழேருந்து நிறைய ஷூட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து ரொம்ப ஓல்டு ஆயிடுச்சுன்னா மட்டும்தான் அப்படியே பழுத்து காஞ்சு நமக்கு வந்து விழுகும். அப்போ நம்ம கட் பண்ணி விட்டுறணும். மற்றபடிக்கு இது மோஸ்ட்லி எவர் கிரீனாக இருக்கிற மாதிரி நல்லா இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு டைம் வந்துச்சுன்னா கூட ரொம்ப நாளைக்கு நிற்கும். இந்த மாதிரி தண்ணியில் வைக்கக்கூடிய எல்லா செடிகளுக்குமே நல்ல தண்ணி மட்டும்தான் ஊற்றணும். அதுவும் 1 வாரம் 10 நாள் ஆனால் பழைய தண்ணி ஊற்றணும். புது தண்ணி எப்பவுமே ஊற்றிடக்கூடாது. ஏன்னா புது தண்ணியில் ஏதாவது குளோரின் இருந்தது அப்படின்னா அது செடிகளையும் பாதிக்கும், தொட்டியில் இருக்கிற மீன்களையும் பாதிக்கும். அதே மாதிரி இந்த குட்டி குட்டி கண்டெய்னர்ஸில் போட்டு வைக்கும்போது அதில் இருக்கிற தண்ணி வந்து சீக்கிரமாக ஆவியாகும். அது வந்து டாப்அப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தெரியாமல் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற மீன்கள் இறந்துரும். இங்கே இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற 3 தொட்டியுமே வந்து அசோலா தொட்டிங்க. இந்த அசோலாங்கிறது ஒரு நீர் தாவரம் தான். குட்டி குட்டியாக இருக்கும், ரொம்ப சின்ன பிளான்ட்டு. இதை வந்து கம்மல் பாசி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளேயும் வந்து நான் மீன்களை விட்டுருக்கேன். கண்டிப்பாக தண்ணி இருக்கிற ஒரு பார்ட்டில் வந்து மீன் இல்லாமல் இருக்கவே கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொசுக்கள் வந்து அதிகமாகிடும். இந்த அசோலாவை எப்படி வளர்க்குறது, எப்படி பராமரிக்கிறதுன்னு ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை வந்து நீங்கள் பாருங்கள்.
உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும். நம்ம அசோலா தொட்டிகளில் தண்ணியும் கம்மியாகுது, அதே சமயம் 2 தொட்டியில் மட்டும் செடி வளரவே மாட்டேங்குது. என்ன பிரச்சனைன்னு எனக்கு ஃபஸ்ட்டு புரியல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, குருவிகள் வந்து அதில் குளிக்குது அப்படிங்கிறது. குளித்து அங்கே இருக்கிற எல்லாத்தையும் தெறிக்க விட்டுட்டு சூப்பராக அழகாக குளிச்சுட்டு போகுது. அந்த அளவுக்கு நம்மகிட்ட பயம் விட்டு போச்சு. எவ்வளோ ஒரு நம்பிக்கை இருந்தால் இது இந்த மாதிரி குளிக்கும். இது தெரிஞ்சதும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.